கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்கள் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் தானியேல் அதிகாரத்தில் நாம் பாபிலோனுக்கு அவர்கள் செல்லக்கூடிய காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் இந்த காபிரியேல் தூதனானவன் தானியேலை எவ்வாறு சந்திக்கப் போகிறான் என்பதை குறித்து தானியேலுக்கு 9ஆம் அதிகாரம் அதை நாம் வாசித்து இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்கள் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேத ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்திருக்கின்றோம். தானியேலுக்கு எழுதின புத்தகம் 1வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், கல்தையருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களில் தொகையை புத்தகங்களால் அறிய கண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாய் அந்த தானியேலானவன் இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கின்றான். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொண்டபோது கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் முந்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் அது இடிக்கப்படும். இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதில் முடிவு பிரவாகம் போல இருக்கும். முடிவு பருந்தியமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இப்பொழுது இந்த அதிகாரத்திலே நாம் 9ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வரை வாசித்து மீண்டுமாய் நாம் 20ஆம் வசனத்திலிருந்து இந்த 27வது வசனம் வரை நாம் தொடர்ந்து வாசித்திருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது இந்த சம்பவமானது தானியேலானவன் கிமு 606 சிறையிருப்புக்கு அங்கே செல்கிறான். இப்பொழுது அந்த தரிசனமானது அவனுக்கு கிமு 538 அங்கே இருக்கிறது. இங்கே 538 முதல் 606 கிமு வரை நாம் அங்கே கழித்து பார்க்கும்போது 68 ஆண்டுகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தானியேலானவன் அந்த அஞ்ஞானிகள் மத்தியிலே, இந்த பாபிலோன் தேசத்திலே அவன் 68 ஆண்டுகள் அங்கே இருந்தும் ஒரு ஜெபத்தை உடையவனாக அங்கே இருக்கிறான்.
அவர்கள் மத்தியிலே அங்கே 3 எபிரேய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். வேறு யாருடைய துணையுமின்றி அங்கே இருந்து விடுகிறான். அந்த மூவரும் கூட அந்த ராஜ்யத்தின் பல பாகங்களிலே அவர்கள் வெவ்வேறு பாகங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் தானியேலோ தேவனோடு தனித்திருந்து இந்த 68 ஆண்டுகள் ஒரு வெற்றி பெற்றவனாக தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஐக்கியம் கொண்டவனாக அங்கே காணப்படுகிறான். இங்கே ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல், அவனுக்கு பரிந்து பேசும்படியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல், அந்த தேசத்திலே அவன் ஒரு அஞ்ஞான பாரம்பரியங்களுக்கு மத்தியிலே ஒரு இரகசியமாக தேவனை வணங்கி கொண்டு அவனுக்குரிய இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை மட்டுமே உடையவனாக இருக்கும்போது, அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை திராட்சை ரசத்தினால் பானத்தினால் கரைபடாதவனாக 68 ஆண்டுகள் அங்கே ஒரு வெற்றியை நிலைநாட்டியவனாக அங்கே காணப்பட்டு, இப்பொழுது அவன் எரேமியா சொன்னபடி அந்த காலங்கள் நிறைவேறும்போது, அந்த தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன் என்று அவன் அறிந்து கொண்டு, அந்த 68ஆம் ஆண்டு வாக்கிலே மீதமுள்ள 2 வருடங்களுக்கு முன்பாக அவன் இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே உட்காருகிறான் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கே காபிரியல் தூதனை அவனுக்காக அங்கே அனுப்புகிறார். அவனுடைய ஜெபம் அங்கே கேட்கப்படுகிறது. அந்த ஜெபத்தினாலே அவனுக்கு அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் 6 விதமான உறுதியான ஒரு விஷயங்களை அங்கே காபிரியல் தூதன் மூலமாக அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் பார்க்கிறோம். அது பாபிலோன் நகரம் அல்ல, அது எருசலேம் நகரத்தை பற்றி அங்கே குறிக்கிறது. இங்கே தானியேலானவன் யூதனாக இருக்கிறான். அவன் யூத ஜனத்தின் மேலே அவன் அங்கே தீர்க்கதரிசியாக இருக்கின்றபடியினாலே அவன் உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே யூத சந்ததியினர்கள் முடிவு வரையிலும் அங்கே 70 வாரங்கள் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை உனக்கு அறிவிக்கும்படியாக நான் வந்தேன் என்று இந்த காபிரியல் தூதனானவன் அங்கே சொல்லுகிறான். அவன் மீறுதலை தவிர்ப்பதற்கும் 70 வாரங்கள் மேலும் உன் நகரத்தின் மேலும் செல்லும்படி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். இந்த 62 ஆண்டுகள் முடிந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்ற நிலைமையிலே இந்த எரேமியாவின் தீர்க்க தரிசனம் மிகவும் இங்கே சரியாக நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் வெளியேறி நெகேமியா மன்னனிடம் சென்று ஒரு உத்தரவை பெற்று அவர்கள் இடுக்கமான காலங்களிலே அவர்கள் அலங்குகளை கட்ட வேண்டும், அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று அந்த தூதனானவன் அங்கே சொல்லுகிறான். இந்த அலங்கம் மீறுதல் தவிக்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. யாருடைய பாவங்களை தொலைப்பதற்கு? இந்த யூதர்களுடைய பாவங்களை தொலைப்பதற்காக அங்கே அவர்களுக்கு ஒரு காரியத்தை அங்கே காபிரியல் கொண்டு வருகிறார். உன் ஜனத்தின் மேலும் குறிக்கப்பட்டிருக்கிறது, புறஜாதியர்கள் அல்ல. இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அது இஸ்ரவேல் ஜனங்கள், உன் ஜனத்தின் மேல், அதாவது யூதர்கள் என்று அங்கு பார்க்கிறோம். உன் நகரத்தின் மேல், அது எருசலேம் என்ற நகரத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முந்திரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் என்று நாம் பார்க்கிறோம். நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டு. அதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அலங்கம் கட்டப்படுவதற்கு அங்கே 7 வாரங்கள் ஆகிறது. அதற்கடுத்து மேசியா அவர்கள் அங்கே பூமிக்கு வர வேண்டும், கிறிஸ்துவாகிய இயேசு அங்கே வெளிப்பட வேண்டும்.
அதற்கு உள்ள வாரங்கள் என்ன, அந்த முழு காலங்கள் முடியும் வரையிலும் அங்கே வெளிப்படுத்தி அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே ஒவ்வொரு காரியமும் அங்கே தெளிவாக சொல்லிக்கொண்டு காரியத்தை எல்லாம் பேசிக்கொண்டு அங்கே வருகிறது. இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எரேமியாவுடைய புத்தகத்தை அவன் ஆராய்ந்து இஸ்ரேல் மக்கள் பாபிலோனை விட்டு உயிரோடு வெளியே வர வேண்டும், தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போவதற்கான வேலை வந்தது என்று அவன் ஜெபத்திலே அங்கே இரட்டொடுத்து சாம்பலிலே அங்கே உட்கார்ந்து அவன் ஜீவனுடைய தேவனுடைய சபையாக அங்கே இருந்து அவன் ஜெபிக்கும்போது அங்கே காபிரியல் ஆனவன் சந்தித்து இந்த காரியங்களை அங்கே அவனுக்கு சொல்லுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த காபிரியல் ஆனவன் அவன் 6 விதமான காரியங்களை அங்கே இவனிடத்தில் அங்கே சொல்லும்போது அங்கே 68 ஆண்டுகள் முடிந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த காரியம் அங்கே நிறைவேறுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே யூதர்களுக்காக அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே மேலும் பாலாக்கம் அருவருப்பை குறித்து அங்கே தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறபடி இந்த 486 ஆண்டுகளுக்கு முன்னாகவே அங்கே இந்த தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 70வது வாரம் என்பது யூதர்களுக்காக விடப்பட்ட கடைசி வாரமாக அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 70வது வாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே பல காரியங்கள் அங்கே நடக்கிறது. அந்த தானியேலானவன் பரிசுத்த ஸ்தலத்திலே நின்றிருந்த போது அது நிறைவேறுவதை அங்கே பார்க்கிறான். இந்த வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று பார்க்கிறான். யூதர்களிடம் ஆண்டவர் அங்கே தானியேல் மூலமாக அங்கே பேசப் போகிறார். இந்த ஆலயத்தை குறித்து என்ன சொல்ல போகிறார் என்று அங்கே பேசப்படுகிறது. இது எப்பொழுது அது அழிக்கப்பட போகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஆலயமானது எப்பொழுது திரும்ப கட்டப்படும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஆக்கப்படும். இதெல்லாம் எதுவரை இருக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் அங்கே நாம் அந்த இடத்துல நாம் அங்கே தியானித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். இங்கே பாலாக்கும் ஒரு அருவருப்பு என்பதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது அது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழிய காலத்திலே அங்கே பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த தானியேலுக்கு எழுதின புத்தகமானது அங்கே பார்க்கிறோம். இங்கே பாபிலோனு ஒரு எகிப்துக்கு ஒரு அருவருப்பாக நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் வெளியே வரவழைத்தேன், இஸ்ரேல் மக்களை வெளியே நான் கொண்டு வந்தேன். அதே போல தான் நாம் ஒவ்வொரு காரியமும் அங்கே அந்த பாலாக்கும் அருவருப்பை குறித்து ஆண்டவர் அங்கே பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த காரியங்களை மீதமுள்ள காரியங்களை நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.